கிறிஸ்தவர்கள் அரசியல் பண்ணலாமா, அரசியல் பேசலாமான்றாங்களே. நல்ல கிறிஸ்தவனா இருந்தா அவன் அரசியல் பேசுவான். கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து கொண்டவனாக இருந்தால் அவர் அரசியல் செய்வான். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் செய்தது அரசியல். அவர் சர்ச்சுக்கிட்ட வந்தாரு. நீங்க ஒரு சின்ன ஒரு தியாலஜி சொல்றேன் கேளுங்க. கடவுள்னா யாரு? அன்பானவர், பரிசுத்தமானவர், நீதியானவர். இதானே கடவுள் குணம். அன்பானவர், பரிசுத்தமானவர், நீதியானவர். இந்த மூணு உள்ள ஒருத்தர் இந்த மூணுலையும் குறைவா இருக்கிற என்னை ஏத்துக்கணும்னா இது மூணுல ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணுமா இல்லையா? இப்ப நான் அன்பானவன் கிடையாது கடவுள் அளவுக்கு, நான் நீதியானவன் கிடையாது கடவுள் அளவுக்கு, நான் பரிசுத்தமானவன் கிடையாது. இப்ப அவனுக்கு என்னை ஏத்துக்கணும்னா இந்த மூணு குவாலிட்டியில ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணணுமா இல்லையா? பண்ணி ஆகணும். பண்ணாதானே என்ன ஏற்றுக்க முடியும். இப்போ அவர் என்ன அன்பானவராக ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுங்க, நீதியானவருங்கிறது அடிபட்டு போச்சு. நீதியா என்ன தண்டிச்சாருன்னு வச்சுங்க, அப்போ அன்பானவருங்கிறது அடிபட்டு போச்சு. இப்போ இந்த மூணையும் காம்ப்ரமைஸ்